ஹாய் பீக்கர்ஸ், திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் அதை விட ரொம்ப சந்தோஷம். பார்த்ததில் தான் ரொம்ப சந்தோஷமே வழியே. ஆனால் நான் கொண்டு வர டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் மட்டும் இல்லை, நிறையவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வேலை வாய்ப்பே கிடைக்காத இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்க பேர் வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 12,000 எம்ப்ளாயை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ் கம்பெனி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் கம்பெனி, இவங்க எல்லாருமே ஒரு பல்கான ஒரு எம்ப்ளாயை டோட்டலாக லே ஆஃப் பண்ணுறாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க. நிறைய ஐடி கம்பெனியில் இப்பேற்பட்ட பிரச்சனை போயிட்டே இருக்குது. சமீப காலங்களில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ அதை சம்மந்தமாக தான் பற்றி பேச போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, அது சம்மந்தமாக நம்ம பேச போகிறது கிடையாது. பட் அதை விட மோசமான சம்பவமாக அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அமைச்ச கம்பெனி தான் சத்தியம் கம்பெனி. சத்தியம் கம்பெனியில் கூட எல்லாருமே லே ஆஃப் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, சத்தியம் கம்பெனி லே ஆஃப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் போல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இழுத்து மூடக்கூடிய இடத்துக்கு அந்த கம்பெனி வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கம்பெனியில் சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு. அந்த ஸ்கேம் யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் அப்படி பண்ணது அந்த கம்பெனி எம்டியான ராமலிங்க ராஜு. அப்பேற்பட்ட ஸ்கேம் பண்ணியிருக்காரு. மாட்டின அந்த தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகை எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 7,136 கோடி அந்த சத்தியம் கம்பெனியில் ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சத்தியம் கம்பெனின்னு சொன்னால நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி எப்படி சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியுமோ, ஒரு டிசிஎஸ் கம்பெனி பற்றி சொன்னால் தெரியுமோ, அதே மாதிரி சத்தியம் கம்பெனி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சத்தியம் கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் 4வது இடத்துல நம்ம சத்தியம் கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த சத்தியம் கம்பெனியில் இந்த ஸ்கேம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்கேம் எதனால் ஏற்பட்டுச்சு, இந்த ராமலிங்க ராஜு ஏன் இந்த ஸ்கேம் பண்ணாருன்றத, இந்த சத்தியம் கம்பெனி பற்றின ஸ்கேமை பற்றி தான் முழுக்க டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். Once again, welcome back to my channel. நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு சத்தியம் கம்பெனி. இந்த சத்தியம் கம்பெனி பற்றி நம்ம சொன்னோன்னு வச்சுக்காங்களா, எல்லாருக்குமே தெரியும். ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த கம்பெனி பற்றி தெரியும். ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த கம்பெனி பற்றி தெரியும். ஸோ இந்த சத்தியம் கம்பெனி இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4வது இடத்துல இந்த சத்தியம் கம்பெனி இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் கம்பெனி, விப்ரோ கம்பெனி, டிசிஎஸ் கம்பெனி, அடுத்தபடியாக இந்த சத்தியம் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த சத்தியம் கம்பெனியில் இந்த ஸ்கேம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ராமலிங்க ராஜு யார், எந்த ஊரை சேர்ந்தவர், அவருடைய பயோகிராஃபி என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஒன்லைன் மட்டும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதை பற்றி நம்ம பேசுவோம். ராமலிங்க ராஜு அவருடைய பூர்வீகம் ஆந்திராவில் பீமாவரம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 1954 அந்த வருஷம் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் இந்த கல்வியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கல்வி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவருக்கு கல்வி கிடைச்சது, அதனுடைய பொட்டன்ஷியலை இவர் பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, காலேஜ் எங்கே படிக்கிறாருன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜ்னு சொல்லப்படுற அந்த காலேஜில் இந்த வணிகம் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வணிகம் டிபார்ட்மெண்ட்டில் பேச்சுலர் டிகிரி படித்து முடிக்கிறாரு. ஸோ பேச்சுலர் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் படித்து முடிக்கிறாரு இந்தியாவில். பட் மாஸ்டர் டிகிரி எங்கே பண்ணுறாருன்னா, இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒய்யோ யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற அந்த யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பட்டை படித்து முடிக்கிறாரு. ஸோ பேச்சுலர் டிகிரி இங்கேயும், மாஸ்டர் டிகிரி அமெரிக்காவிலே படித்து முடிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பட்டமும் வாங்குறாரு. அந்த பட்டம் வாங்கி முடித்த கையோட என்ன பண்ணுறாருன்னா, நல்லா படிக்கிறாரு படிக்கிற காலகட்டத்தில். ஸோ அவர் படித்து முடிக்கும் போது அவருடைய வயசு 22 வயசு. சொந்த நாட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, படித்து முடித்த கையோட ஒரு வேலைக்கு போனோம், ஒரு ஃபைலை தூக்குவாங்க, ஒரு ரெசியூமை தூக்குவாங்க, ஏதாவது ஒரு கார்பரேட்டில் போய் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு மாறாக படித்து முடித்த கையோடவே நான் வேலைக்கெலாம் போய் வேலை செய்ய மாட்டேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொந்தமாக பிஸ்னஸில் இறங்குறாரு ராமலிங்க ராஜு. சொந்தமாக பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 22 வயசில் படித்து முடிக்கிறாருல, படித்து முடித்த கையோடவே கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தான் பிஸ்னஸில் இறங்குறாரு. அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இறங்கும் போது எந்த பிஸ்னஸில் அவர் இன்வால்மெண்ட்டோட இறங்குறாருன்னா, இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் அவர் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா, இந்த பருத்தி பிஸ்னஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருத்தி பிஸ்னஸும் அதையும் சேர்த்து அதுவும் கையோடவே பார்க்குறாரு. பருத்தி பிஸ்னஸில் இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம 2 பிஸ்னஸ் பண்ணுறோம், 3வது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா,
மெய்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 3 பிஸ்னஸ்மே வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் தொடர்ந்து மேலே வந்து க்ரோத் ஆகி வந்துகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா 1987 தான் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த டர்னிங் பாயிண்ட்டு ராமலிங்க ராஜுக்கு வந்து ஏற்படுறது. ஏன்னா அவருடைய சொந்தக்கார் வந்து என்ன பண்ணுறாருன்னா டிவிஎஸ் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து இருக்காரு. அவருடைய சொல் பேச்சு கேட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து ஐடி துறை தான் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஃபியூச்சர் வந்து க்ரோத் ஆக போகுது, பயங்கரமாக வந்து டிமாண்டாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து ஐடி துறையில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்தக்காரன ராஜு வந்து இந்த ராமலிங்க ராஜுக்கு வந்து ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குது, இதுதான் வந்து ஃபியூச்சர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஆலோசனை எல்லாமே கேட்டுக்கிட்டு இந்த ஐடி துறையில் வந்து கால் வைக்கிறாரு. ஐடி துறையில் வந்து கால் வைக்கும் போது அப்போ தான் வந்து இந்த ஐடி கம்பெனிக்கு வந்து பேர் வைக்கிறாரு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இதனுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஷார்ட்டாக பேசி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஷார்ட்டாக சீக்கிரமாக வந்து நான் பேசி முடிக்கிறேன். 1990 2000 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஐடி கம்பெனி இந்த சத்யம் கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொடி கட்டி வந்து பறக்குது. இவர் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கும் போது உள்ள எந்த மாதிரியான ஒர்க் வந்து போயிட்டு இருந்ததுன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ப்ராசஸ், அவுட் சோர்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ கன்சல்டிங் சர்வீஸ், இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து உள்ளே வந்து வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஒரு ஐடி கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எல்லாருக்குமே வந்துட்டு வேலை செய்யக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட தான் இந்த ஐடி கம்பெனி எல்லாமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயெலாம் வேலை பார்ப்பாங்க. இந்த சத்யம் கம்பெனிஸோட இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1990 அந்த காலகட்டத்தில் ஐடி கம்பெனி தேவையில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால இவர் கம்பெனி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருந்தார். ஸோ கம்பெனி ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் 1991 அந்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாருனா மும்பையில் இருக்கக்கூடிய இந்த மும்பை ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவருடைய கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ராமலிங்க ராஜு வந்து என்ன பண்ணுறாருனா ஐடி கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிவிட்டு அதே காலகட்டத்தில் ஐபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஐடி கம்பெனியோட தேவை வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பயங்கரமாக வந்து தேவைப்பட்டுது. ஸோ தேவைப்பட்ட அந்த காரணத்தினால இந்த ஐபிஓ வந்து தொடங்கினார் பாருங்க. கொஞ்ச நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட 17 மடங்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து திருப்பி வந்து ப்ராஃபிட்லாம் வந்து கொடுத்தது. 17 மடங்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்ததுனால அந்த கம்பெனி வந்து வேகமாக வந்து க்ரோத் ஆகுது. இந்த சத்யம் கம்பெனி வந்து வேகமாக வந்து டெவலப் ஆக வந்து என்ன ஆகுதுன்னா 2000 அந்த காலகட்டத்தில் இந்த சத்யம் கம்பெனிக்கு முன்னாடி இருந்த இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி, விப்ரோ கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கம்பெனி, இந்த கம்பெனிலாம் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் 3 டாப் 3 கம்பெனியில் இந்த கம்பெனி வந்து இடம் பெறும். ஸோ 4ஆவதான்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்தோம்னா 4ஆவதாக பார்த்தீங்கன்னா சத்யம் கம்பெனி வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இந்த சத்யம் கம்பெனி வந்து 4th பிளேஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவொடனே இந்த ராமலிங்க ராஜுக்கு வந்து என்ன பேர் வந்து கொடுக்குறாங்கன்னா ராமலிங்க ராஜு வந்து செகந்திராபாத்தோடைய பில்கேட்ஸ்னு வந்து ஒரு செல்லமாக ஒரு பெட் நேம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 4900 கோடி வந்து வருது. அதுக்கப்புறம் 2008 வருஷம் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே வந்து மல்டிபிள் ஆகுது. 9800 கோடியாக வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வருது. ப்ராஃபிட் வந்து அந்த கம்பெனி வந்து கையில் எடுக்கும் போது கிட்டத்தட்ட உலக அளவில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்துட்டு இந்த சத்யம் கம்பெனி வந்து வணிகம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 2001 வருஷம் வந்து உலக அளவில் இந்த சத்யம் கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த அமெரிக்காவில் வந்துட்டு நியூயார்க் பங்கு சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு சந்தை வந்து இருக்குது. அந்த பங்கு சந்தையில் ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுக்கிறாங்க எந்தெந்த கம்பெனி வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குன்ட்டுன்னு. அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு சத்யம் கம்பெனியும் போயிட்டு இடம் பிடிக்குது. இன்ஃபோசிஸ் கம்பெனி, விப்ரோ கம்பெனிலாம் சொன்னால் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பிராண்டாக வந்து மாறி இருக்கோ அதுக்கு நிகராக வந்து பார்த்தோன்னா சத்யம் கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து பிராண்டாக வந்து மாறி இருக்கு. தன்னுடைய கம்பெனி, தன்னுடைய அடையாளத்தை வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிலைநிற்பாட்டிக்கிச்சு இந்த சத்யம் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து தெரிய வருது, ஓகே இந்த சத்யம் கம்பெனி ஃபியூச்சரில் மிகப்பெரிய அளவில் வந்து கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு, இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா எக்கச்சக்க ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸும் பயங்கரமாக வந்து முடிவு வந்து எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே கொண்டு வந்து இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸில். இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் பண்ண ஆரம்பித்தோடனே அதனுடைய பங்கு விலை இருக்குது பாருங்கள், அதனுடைய ஷேர்ஸு எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ராமலிங்க ராஜு வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாரு, ஓகே எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஷேர் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்கேன்னு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ ஓகே இதோட வந்து நிப்பாட்டாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3-4 பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு 4வது பிஸ்னஸாக வந்து ஐடி கம்பெனிக்கு வந்து வந்தார். அந்த 3-4 பிஸ்னஸில்
இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடம் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் பின் வந்து வாங்குறாரு. பின் வாங்குறாருன்னா தொழிலேருந்து பின் வாங்கல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீர் போட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கே வந்து போகிறாரு. திரும்ப என்ன பண்ணுறாருன்னா இந்த லேண்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கே வந்து அவர் வந்து திரும்பி போகிறாரு. இந்த பிஸ்னஸும் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸும் மறுபடியும் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப யூட்டர்ன் போட்டு அந்த பிஸ்னஸ்க்கும் வந்து போகிறாரு. இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் வந்து வருது பார்த்தீங்களா. அந்த ப்ராஃபிட்டை அந்த கம்பெனிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து ஒரு சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதில் வந்து முதலீடு வந்து பண்ணுறாரு. அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பேர் வந்து பார்த்தோன்னா மைடாஸ் இன்ஃப்ளூன்ஸ் சொல்லப்படுற ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் மைடாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லப்படுற இன்னொரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ரெண்டு பிஸ்னஸ்லையும் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாரு இந்த சத்யம் கம்பெனியில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை எடுத்து. நம்ம ராமலிங்க ராஜு வந்து என்ன பண்ணுறாருன்னா எதுக்காக வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாருன்னா இவர் சத்யம் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு பார்த்தீங்களா. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த முதலீட்டாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து இன்னும் அளவுக்கு அதிகமாக வந்து கட்டி வந்து இழுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பெனியோட ஷேர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த நிதி பதிவுன்னு வந்து இருக்குது, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த நிதி வந்து போடுறாங்க பாருங்க, அதுக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேப்பர்ஸை வந்து டைரெக்டாக இந்த ஆடிட்டர் வச்சோ அப்படி இல்லாட்டி இவருடைய மேனேஜரோ ஜிஎம்ஓ வச்சோ யாருமே வந்து ஹேண்டில் பண்ண வைக்கல, இவரே வந்து ஓனாக உள்ளே இறங்கி எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா வெறும் 60 கோடியிலிருந்து 600 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாரு. இவர் கையாண்டதுக்கப்புறம் 600 கோடியே டெவலப் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் வந்து வந்தது. மக்கள்கிட்ட வந்து சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னாலே பயங்கரமான வந்து ஒரு டெவலப் ஆகக்கூடிய கம்பெனி, ஒரு பிராண்டை வந்து பயங்கரமாக வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டாரு. அவர் வந்து என்ன வந்து ஆசைப்பட்டாரோ என்ன பிளான் பண்ணாரோ அது வந்து பார்த்தோன்னா கண்ணெதிர்க்கே வந்து பயங்கரமாக வந்து நடக்க வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸோட ஷேர் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் வந்து ஆக ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக டெவலப் ஆனவனே ராமலிங்க ராஜுவும் அவருடைய பிரதரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வந்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உண்மையான நேர்மையான வழியில் போனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இந்த இயற்கையை வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அடிசறுக்கி விடும் நம்மளுக்கு. நேர்மையாக இருந்தாலே நான் சொல்கிறேன். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பிஸ்னஸ் பண்ணார், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணார், அதுக்கு மேலே ஐடி கம்பெனியில் வந்து வச்சு ரன் பண்ணி மிகப்பெரிய வந்து கோடிக்கணக்கில் லாபமும் வந்து பார்த்தாரு. இவர் வந்து எந்த இடத்துல வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா இந்த இடத்துல தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வருஷமாக வந்து பயங்கரமாக வந்து யாருக்கும் தெரியாமல் சின்ன சின்ன ஏமாத்து வேலையெல்லாம் வந்து உள்ளே வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏமாத்து வேலையை ஓகே நம்ம வந்து ஏமாற்றிட்டோம் இதோட வந்து நிப்பாட்டிட்டோம்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த தப்பு ஒரு வாட்டி பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலிமா கிடைக்கிற பணம் வந்து ஒரு வாட்டி வந்து போதை ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறையா தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பு மேலே தப்பு போயிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு இடத்துல லாக் ஆகும் பாருங்க, அந்த இடத்துல தான் நம்ம வந்து உணர்வோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சின்ன சின்ன தப்பை வந்து அதை வந்து கண்டினியூவாக பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக உள்ளே வந்து ஒரு சில மிகப்பெரிய வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நெட்வொர்க்கை வச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 365 போலி நிறுவனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த 365 போலி நிறுவனங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா 7500 போலி இந்த விற்பனை இன்வாய்ஸ்கள் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஆக்சுவலாக வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே வந்து தெரியும் இன்வாய்ஸ்னால் என்னன்ட்டுன்னு. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு பில்லு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்லை வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் ஆரம்பித்த அந்த நிறுவனம் இருக்குது பாருங்கள், அந்த போலி நிறுவனம், அது மூலிமா கிட்டத்தட்ட 7500 போலி இன்வாய்ஸை வந்து இவர் வந்து ரெடி பண்ணுறாரு. நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம வந்து எவிடன்ஸாக வந்து வச்சுட்டு இருக்கணும். இல்லாததெல்லாம் எவிடன்ஸாக வச்சுருந்தோன்னா அது வந்து ஸ்கேமில் வந்து சேரும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலி இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணாருங்களா, இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மக்கிட்ட பணமே வந்து இல்லை, ஆனால் பணம் இருக்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணி அதுவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா போலியாக வந்து தயாரிக்கிறாரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ட்டுன்னு. அதே நிலைமை ராமலிங்க ராஜுக்கு ஒரு நாள் வந்து ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 2008 வருஷம். 2008 வருஷம் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த கம்பெனி இவர் பண்ண அந்த ஃப்ராடு வேலை எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து வெட்ட வேலையாக மக்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. இவர் பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போலியான இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் இல்லாத பணம் வந்து இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கணக்கில் வந்து காட்டினாரு பாருங்க, அது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கம்பெனியில் வந்து பணமே வந்து இல்லை, ஆனால் பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரியும் அதை வச்சு வந்து இந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற மாதிரியும் டோட்டலாக வந்து என்னென்ன உள்ள ஃப்ராடு வேலை வந்து பண்ணாரோ அந்த ஃப்ராடு வேலை 2008 அந்த வருஷம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்கேம் வந்து 2008 வருஷம் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2008 தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்டு தான், இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த முதலீடு மோசடி வந்து பண்ணுறது, இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஃபஸ்ட்டு டைமு.
இதுக்கு முன்னாடியில் வந்து சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் வந்து நடந்திருக்கு. இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. ஆனால் இவர் பண்ண அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே வந்து பண்ணதே வந்து கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இந்த முதலீடு மோசடியை பற்றி ஓப்பனாக வந்து ஒரு அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக தான் வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தப்பு பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நல்ல பேர் வந்து பயங்கரமாக வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வந்து மெயின்டைன் வந்து பண்ணிகிட்டே இருக்குமே இது வந்து கடைசியாக வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன தப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து தப்பாக வந்து மாறுச்சு. நான் சொன்ன மாதிரி பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ண தப்புக்கு இந்த இயற்கை அவருக்கு வந்து கூலியை கொடுத்தது. அதுதான் 2008 வருஷம் இந்த கம்பெனி வந்து மாட்டுச்சு. இவர் வந்து எதனால் வந்து இந்த ஸ்கேம் வந்து பண்ணார்னா, இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு காலாண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கார்ப்பரேட் ஃபீல்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 months ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் அப்புறம் 9 மாதம் 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர் வந்து வரும். ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு காலாண்டுலேயும் வந்துட்டு நிறையா வந்து லாபம் இருக்கிற மாதிரி இவர் வந்து கணக்கில் வந்து காட்டியிருக்காரு. அதுக்கு மேலே பொய்யான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆடிட்டருங்களாம் வந்து இந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு சில பேப்பர்ஸில் வந்து ப்ரொசீட் வந்து பண்ணணும். அந்த கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணணும் அந்த கவர்மெண்ட்டுக்கு. அந்த ஆடிட்டர் உருவாக்கப்பட்ட அந்த பேப்பரில் கூட இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு பொய்யா வந்து கணக்கு வந்து காட்டியிருக்காங்க. பொய்யா வந்து ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து என்னாச்சுன்னா இந்த ஸ்கேம் வந்து பல வருஷமாக வந்து போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2008 கம்பெனியில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வருது, ஆனால் பேப்பரில் காட்டப்பட்ட ஒரு ப்ராஃபிட் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. டோட்டலாக வந்து ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மிஸ்மேட்ச் ஆன அந்த ப்ராஃபிட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2008 இந்த சத்தியம் கம்பெனி இப்பேற்பட்ட ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடி வந்து தாண்டி வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் வந்து பண்ணியிருக்குன்றத இந்த 2008 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ராமலிங்க ராஜு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து அவர் வந்து பயங்கரமாக வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஏகப்பட்ட நிலத்தை வந்து வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஆந்திரா அரசாங்கம் வந்துட்டு ஒரு விதிமுறை வந்து கொண்டு வந்தாங்க. ஆந்திராவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நிறுவனம் வந்துட்டு 58 ஏக்கருக்கு மேலே ஒரு நிறுவனம் வந்து இடம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமலிங்க ராஜு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஒரு நிறுவனம் மட்டும் தானே வாங்க முடியாது, அப்போ பல நிறுவனம் வந்து வாங்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பண்ணி அவங்க குடும்ப உறுப்பினரோட பேரில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய பேர்லையுமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்க இடத்த வந்து வாங்குறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பல இடம்லாம் வந்து வாங்கினாரு பார்த்தீங்களா, அதெல்லாமே ஒன்று சத்தா எத்தனை ஏக்கர் வந்து வாங்கியிருக்காருன்னா 6000 ஏக்கர் வந்து அந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து வாங்கி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஊரில் என்ன பிஸ்னஸ் வரப்போகுது, என்ன மாதிரியா இந்த ஏரியா வந்து டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பற்றின நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும்போது ஸோ இதை பற்றின நாலேஜ் வந்து அவங்ககிட்ட வந்து கட்டாயம் இருக்கும். இவர் இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது, அதாவது இந்த மாதிரி வேலைன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஸ்கேம் வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2000 அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அவர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்துட்டு இந்த ஹைதராபாத்தில் நிறையா வந்து மெட்ரோ வந்து வரப்போது வந்து அவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மெட்ரோ வந்துச்சுன்னா இந்த வழியாக தான் வந்து வந்தாகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து கால்குலேட் வந்து பண்ணி அந்த மெட்ரோ எந்த இடம்லாம் வருதோ அதை சுற்றி நிறைய இடங்கள்லாம் வந்து நிறைய லேண்டெல்லாம் வந்து இவர் வாங்கி போட்டிருந்தாரு. 2008 வருஷம் வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஏற்படும் போது இவர் வந்து லேண்டெல்லாம் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுது. அந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டர்ஸில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் விளம்பரதாரர் பங்குகள்னு சொல்லிட்டு ஒரு பங்கு வந்து இருக்குது, ஒரு ஷேர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேர் வந்து 2% வந்து கம்மியாயிடுச்சு இந்த உலக அளவில் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டவனே. இப்போ இந்த உலக அளவில் வந்து பயங்கரமாக வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டவனே இந்த லேண்டோட இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து கம்மியாச்சு பார்த்தீங்களா. உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து சிக்கலை வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதே மாதிரி போனால் பயங்கரமாக வந்து லாஸ் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாருன்னா, இவங்க சொந்தக்காரோட பேரெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள், இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைட்டாஸ் இன்ஃப்ரோ, அதுக்கப்புறம் வந்து மைட்டாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து இந்த லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி, இந்த சத்தியம் கம்பெனிஸ் தவிர்த்து இது எல்லாமே வந்து நான் ஒருத்தனே வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2008 ஒரு அஃபிஷியலாக வந்து அறிக்கையை வந்து விடுறாரு. இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே வந்து என்ன ஆச்சுன்னா இவர் சொன்ன மாதிரியே இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. பண்ணும்போது அது வந்து சக்ஸஸில் கொண்டு போய் முடியல.
பயங்கரமாக வந்து ஃபெயிலியரில் கொண்டு போய் வந்து முடிஞ்சது. ஸோ ஃபெயிலியரில் கொண்டு போய் முடிஞ்சவொடனே அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து உஷாராயிட்டாங்க. ஓகேப்பா, இதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணனா நம்ம எல்லாருமே வந்து கவுத்து விட்டு போயிடுவார் இவர். உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஷேரை வந்து எல்லாருமே வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஷேர் எல்லாமே வந்து விற்க ஆரம்பித்தோடனே அந்த சத்தியம் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆக ஆரம்பிக்குது. டவுன் ஆக ஆரம்பிச்சுன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டில் போக ஆரம்பிச்சுது. ஸோ லாஸ்ட்டில் போக ஆரம்பித்தோடனே இந்த ராமலிங்க ராஜு வந்து என்ன பண்ணார்னா, கடைசியாக ஒரு எம்டி வந்து எந்த அளவுக்கு தரமட்டமாக இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தரமட்டமாக இறங்கிட்டார். அவர் கடைசியாக கை வச்சாடே எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய். அவருடைய கம்பெனியில் வந்து என்ன பண்ணார்னா, எம்ப்ளாயி வந்துட்டு 40,000 பேர் தான் வந்து எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் கணக்கில் வந்து காட்டுறது பார்த்தீங்கன்னா 53,000 எம்ப்ளாயி வந்து எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி அவங்களுடைய சம்பளத்துலேயும் வந்து கையை வச்சிருக்காரு. கம்பெனி டவுனில் போதில் தூக்கி விடணும்ல, அது ஒரே ஒரு காரணத்துக்காக எம்ப்ளாயோட சேலரியில் வந்து கை வைக்கிறாரு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த 40,000 எம்ப்ளாயி வந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுடைய சம்பளத்தில் கை வச்சாருன்னா கேட்டிங்கன்னா அது கிடையாது. பதிலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு தன்னுடைய கம்பெனியில் 40,000 எம்ப்ளாயி வந்து இருக்கிறத விட்டுட்டு 53,000 எம்ப்ளாயி இருக்கிற மாதிரி கணக்கு வந்து காட்டியிருக்காருங்க கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அந்த 13,000 எம்ப்ளாயி வந்து எக்ஸ்ட்ரா எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறான்றதுக்காக கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டி அந்த பணத்தை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த 13,000 எம்ப்ளாயியோட சேலரி மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 கோடி வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஏமாத்தியிருக்காரு. 2008 வருஷத்துக்குள்ள 20 கோடி கிட்ட வந்து ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காரு. இத்தனை எம்ப்ளாயில வந்து எக்ஸ்ட்ரா எங்கள் கம்பெனியில் வந்து இருக்காங்கன்னு காட்டி இந்த 20 கோடி வந்து இந்த 13,000 எம்ப்ளாயி வந்து கணக்கு காட்டி இந்த பணத்தை எல்லாமே வந்து ஸ்கேம் பண்ணார். பார்த்தீங்களா, எதுக்கு வந்துட்டுனா இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பயங்கரமாக வந்து டவுன் ஆகி போச்சு பாருங்க. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ராடு வேலை வந்து அவர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து தூக்கி விடணும், இதனுடைய ப்ராஃபிட் வந்து 7,000 கோடியாவது வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த பணத்தை எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன் அதை வந்து கணக்கில் காட்டுறதுக்காக இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர்ஸில் இந்த ப்ராஃபிட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த எம்ப்ளாயை வந்து கணக்கில் காட்டி 20 கோடி ரூபாய் வந்து ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கேமை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருவேளை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா 7,000 கோடி பணத்தை வந்து தவறாக வந்து பயன்படுத்தியிருப்பார். அப்படி பண்ணியிருந்தாருன்னா யாருமே வந்து கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதுரியத்தனமாக ஒரு திறமையாக வந்து இந்த பணத்தை வந்து கையாண்டிருப்பார். ஆனால் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சி வெட்ட வெளியே வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு இவர் பண்ண அந்த ஸ்கேமை. ஒரு பண்ண ஸ்கேமு டோட்டலாக வந்து வெளியே வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, டிசம்பர் 23, 2008 வருஷம் அந்த வருஷம் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த எம்டி வந்து மோசமான ஒரு நிர்வாக தலைவர்னு சொல்லிட்டு இந்த உலக வங்கி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த கம்பெனி மேலே 8 ஆண்டு வந்து தடை வந்து போடுறாங்க. ராமலிங்க ராஜு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜனவரி 7, 2009 இவர் வந்து எம்டி போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ண உடனே சுற்றி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி இவர்கிட்ட வந்து ஒரு இடியை வந்து இறக்குறாங்க, நீ வந்து தகுதியான ஆள் இல்லைன்ட்டுன்னு. இவர் வந்து போஸ்டிங்லேருந்து வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்திய பங்கு சந்தை ஒழுங்குமுறை வாரியம் அதாவது செபின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த செபிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாங்க. யார் எழுதுறாங்கன்னா, ராமலிங்க ராஜு வந்து எழுதுறாரு. இந்த செபி வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, செபின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பணம் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் அதை வந்து சேஃபாக வந்து கொண்டு போகிறதுக்கும் உள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே வந்து டெவலப் பண்ணி க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்த செபின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ அதுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி நான் பண்ண அந்த சீட்டிங்கால் ஒரு சில தவறுகள் வந்து ஏற்பட்டிருக்கு, பயங்கரமாக வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு, அது மூலிமா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு செபிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியம் அதாவது செபின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த செபி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த செபி வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வந்து ஒழுங்காக வந்து கையாண்டுவாங்க, அதே நேரத்தில் டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க. உங்கள் பணத்துக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து சேஃப்டியாக வந்து அவங்க பணத்தை வந்து அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து செபின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த செபிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. யார் எழுதுறாருன்னா, ராமலிங்க ராஜு வந்து எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து மிகப்பெரிய ஸ்கேம் வந்து பண்ணிட்டேன், அது மூலிமா பயங்கரமாக வந்து லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, அது மூலிமா வந்து ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செபிக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. இப்போ ஏற்பட்ட ஸ்கேம் வந்து பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய அளவில் வந்து இந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர் வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 80% வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுது.
ஸோ டவுன் ஆக ஆரம்பித்தோடனே அந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஒருத்தர் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி இந்த மாதிரியான பணம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸோட பணம் வந்து எவ்வளோ வந்து லாஸ் ஆச்சுன்னா இந்த 80%ல் 14,162 கோடி வரைக்கும் அந்த பணம் வந்து பயங்கரமாக வந்து டோட்டலாக வந்து லாஸ் ஆச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே. உடனே இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சு, உடனே வந்து ஒரு உத்தரவு வந்து போடுறாங்க. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, உடனே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே வந்து கலைங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து போடுறாங்க. உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்துட்டு இந்த ராமலிங்க ராஜுவும் அவருடைய நண்பரும் எல்லாருமே சேர்ந்து கூட்டாதான் இந்த தப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சோன்னே 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, ராமலிங்க ராஜுவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும். 2008 மிகப்பெரிய வந்து ஸ்கேம் பண்ணப்பட்ட இந்த சத்தியம் கம்பெனி வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் வந்து ஆனதுக்கப்புறம், ஃபுல்லான ஒரு 80% வந்து வாஷ் அவுட் வந்து ஆனதுக்கப்புறம் 2009 அந்த வருஷம் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இந்த சத்தியம் கம்பெனியோட இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து விற்கிறதுக்கு அவங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணாங்க. அப்போ பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக் மகேந்திரா வந்து 51% வந்து இந்த சத்தியம் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னா மகேந்திரா சத்தியம். ஏன்னா மகேந்திரா கம்பெனி வாங்கினதுனால மகேந்திரா சத்தியம்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்து வைக்கிறாங்க. இந்த மகேந்திரா கம்பெனி வந்து சத்தியம் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா 2009. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 2013 மகேந்திரா சத்தியம் கம்பெனி வந்து டெக் மகேந்திராவோட லிங்க் பண்ணுறாங்க. 2 கம்பெனி வந்து ஒன்றா வந்து ஃபங்க்ஷன் ஆகுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மகேந்திரா சத்தியம் கம்பெனி கொண்டு போயிட்டு டெக் மகேந்திராவோட வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய வந்து ஸ்கேம் வந்து நடந்துச்சுங்களா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ராமலிங்க ராஜுக்கு வந்துட்டு இனிமே வந்து நீ பங்குச்சந்தையில் வந்து பணத்தை வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஷேர் வந்து நீ எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து தடை வந்து போடுறாங்க. 14 வருஷம் தடை போட்டதுக்கு அப்புறம் அவர் பண்ண அந்த ஸ்கேமு 2015 வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருந்தது. மோசடி வழக்கில் வந்து அவர் தான் வந்து ரொம்ப குற்றவாளின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கன்ஃபார்மும் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்கேம் வந்து பண்ணப்பட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள், அதுக்கப்புறமும் வந்துட்டு அவர் ராமலிங்க ராஜு, இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ஆண்டு வந்து ஜெயில் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ 7 ஆண்டு வந்து ஜெயில் தண்டனை வந்து கிடைச்சாலும் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைக்குது. ஜாமீன் கிடைச்சுன்னா அவர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி அந்த பண்ண ஸ்கேமு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா யாருக்கும் வேலை வந்து நிரந்தரம் கிடையாது, எப்போனா வேலையை விட்டு தூக்குவான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, கோயம்புத்தூர் நடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் போகலாம். இந்த மாதிரி கம்பெனியாவது பரவாயில்லைங்க, இழுத்து கூட முடியல, ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிருக்காது பெருசாக கூட. வெறும் கம்பெனி எம்ப்ளாய் வந்து லே ஆஃப் வந்து பண்ணிவிடுவாங்க. லே ஆஃப் பண்ணாங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் இருப்பாங்க, இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த சத்தியம் கம்பெனி இருக்குது பாருங்கள், இந்தியாவிலே இவங்க பண்ண முதலீடு மோசடின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் வந்து இந்த சத்தியம் கம்பெனி வந்து பண்ணியிருக்கு. நாளைக்கு இதை பார்த்து இன்னொரு கம்பெனி, அதை பார்த்து இன்னொரு கம்பெனின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்காங்களேன், நாட்டில் மிகப்பெரிய வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வரும். எக்கச்சக்க பேருக்கு வந்து வேலை பாதிப்பு வந்து ஏற்படும். எப்படியோ இவர் பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளும் சரி, அப்படி இல்லாட்டி இந்த இயற்கையோ சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தண்டனை வந்து கொடுக்கணுமோ அந்த காலம் கட்டாயம் கொண்டு வந்து தண்டனை வந்து கொடுத்துருச்சு. அவர் பண்ண தப்புக்கு கட்டாயம் அவருக்கு வந்து நடவடிக்கை அரசாங்கம் வந்து எடுத்துச்சு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க. அவன் உப்பு தின்னுட்டே இருந்தால் ஒரு நாள் வந்து தண்ணி குடிச்சிட்டாரு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸில் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்கள் யாராவது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய மனநிலை வந்து இந்த நியூஸ் வந்து கேட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இல்லை அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த அனுபவமாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் மறக்காம நான் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.